இந்த 2026 தேர்தல் ஆட்சி மாற்றத்தினால என்ன நடந்தது அப்படின்னா, கண்டிப்பாக ஏழை எளிய மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் தான் இதனுடைய பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா எப்போ ஆட்சி மாற்றம் நடந்தாலும் உடனுக்குடனே அவங்க என்ன வாக்குறுதி கொடுக்குறாங்களோ அந்த வாக்குறுதியை முடிஞ்ச வரைக்கும் நிறைவேற்ற முயற்சி பண்ணுவாங்க, நிறைவேற்றியும் விடுவாங்க. முக்கியமானது ஒன்று, ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த வாக்குறுதி பார்த்துக்கோங்க. எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் வந்து ரேஷன் கார்டுக்கு வந்து 10,000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குடும்ப தலைவிகளுக்கு வந்து மாதம் 2,000 ரூபா உதவித்தொகை அப்படிங்கிற மாதிரி. இந்த திட்டத்தை பாருங்கள், இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். வருஷத்துக்கு 3 சிலிண்டரு, ஃப்ரிட்ஜு, பைக்கு, அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேஷன் கடையில் கொடுக்க வேண்டிய பொருட்கள் இதெல்லாம் வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி வந்து திமுகவும் வந்து சொல்லியிருந்தாங்க, 8,000 ரூபா கூப்பன் தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக அவங்க வந்து தருவாங்க. இது திமுக மட்டுமல்ல, அதிமுக ஒரு வேளை ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக இந்த 10,000 ரூபா வந்து பெண்களோட அந்த குடும்ப தலைவியோட அக்கௌண்ட்டுக்கு கண்டிப்பாக இந்நேரம் பணம் ஏறி இருக்கும். அந்த சிலிண்ட்ரு வருஷத்துக்கு 3 சிலிண்ட்ரு, ஏன்னா இப்போ சிலிண்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து தட்டுப்பாடாக இருக்குது. இருந்தாலும் அவங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவாங்க. அது ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி, டிஎம்கேவாக இருந்தாலும் சரி தான். முடிஞ்ச வரைக்கும் அவங்க என்ன திட்டத்தை சொல்கிறாங்களோ, அதுவும் இந்த தேர்தல் அறிக்கையில் முக்கியமாக எந்த திட்டத்தை சொல்கிறாங்களோ அவங்க ஆட்சிக்கு வந்த அன்னைக்கே வந்து அது முடிஞ்ச வரைக்கும் அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துவாங்க. காரணம் எதையுமே சொல்ல மாட்டாங்க. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. ஏன் இதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த 2 கட்சிகளுக்குமே வந்து அரசாங்கத்தை வந்து நடத்தி நிறைய அனுபவங்கள் வந்து இருக்குது. இந்த 2 கட்சி தலைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அனுபவ ரீதியான அனுபவம் வந்து நிறையா இருக்குது. இந்த 2 தலைவருக்குமே இருக்குது. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இருக்குது, ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்குது. ஏன்னா இவங்க 2 பேருமே வந்து தமிழ்நாட்டை வந்து ஆட்சி அமைச்சு அவங்களுக்கு வந்து அனுபவ ரீதியான பழக்கம் இருக்குது. அது மட்டும் அல்ல, ஆட்சி அமைச்சு பழக்கமாக இருந்தாலும் கூட இவங்க எல்லாருமே 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்லேருந்து வந்திருக்காங்க. இவங்க 2 பேருமே ஐயா எடப்பாடி அவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளை செயலாளர் அப்படிங்கிற மாதிரி தொடக்க முதலே வந்து முன்னேறி வந்திருக்காரு. அந்த அளவுக்கு 2 பேருமே வந்து திறமைமிக்க ஒரு நபர். ஆனால் இது ஏழை எளிய மக்கள் வந்து என்ன நினச்சாங்க அப்படின்னா, கண்டிப்பாக எந்த ஆட்சிக்கு வந்தாலும் நமக்கு வந்து ஒரு 8,000 10,000 பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க. தற்போது வரைக்கும் அந்த சொன்னது எதையுமே என்ன சொல்கிறது, மக்கள் வந்து வாக்களிக்க தவறின காரணத்தினால நீங்கள் எதிர்பார்த்த அந்த 8,000 போச்சு, ஐயா எடப்பாடி சொன்ன அந்த 10,000 போச்சு, எல்லாமே கொண்டு போய் மண்ணோட மண்ணாக போன மாதிரி இருக்குது. இப்போ வந்து அவங்க வந்து ஏழை எளிய மக்கள் வந்து நிறைய குடும்பத்தில் வந்து இருக்கவங்க வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா அவங்க ஒரு வேளை அவங்களுக்கே ஓட்டு போட்டு அவங்களே ஆட்சி செஞ்சு தான் கண்டிப்பாக ஒன்று 8,000 கிடச்சிருக்கும், இல்லைனா 10,000 கிடச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய மனநிலைமை இருக்குது. ஏன் இதை நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, 8,000 10,000 பணம் முக்கியம் இல்லை, அவங்க வாக்குறுதியை நிறைவேற்றுவாங்க. புரியுதுங்களா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. வாக்குறுதியை கண்டிப்பாக அவங்க 2 கட்சியில் எந்த கட்சி வந்து வாக்குறுதி கொடுக்குறாங்களோ முடிஞ்ச வரைக்கும் அந்த வாக்குறுதியை வந்து சீக்கிரமாக நிறைவேற்ற முயற்சி பண்ணுவாங்க, நிறைவேற்றி விடுவார்கள். தற்போது என்ன நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.